அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அருமை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அண்ணாமலை தம்பியாக 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நம்ம வீதி லீடர்ஸ் இயக்கத்தினுடைய தன்னார்வ பெருமக்களே, நாளை 80வது சுதந்திர தின நாளில் தமிழகத்தில் கிராம சபை கூட்டங்கள் அனைத்து இடத்திலும் கூட காலை 10 மணியிலிருந்து நடக்க இருக்கிறது. 12,525 கிராமங்களில் கிராம சபை கூட்டம் நடக்க இருக்கு. நாம் வீதி லீடர்ஸ் அமைப்பினுடைய மிக முக்கியமான நோக்கமே அடிப்படை மாற்றத்தை நோக்கி நம்முடைய அமைப்பு சென்று கொண்டிருக்கிறது. மாறுவோம் மாற்றுவோம் என்கின்ற ஒரு முழக்கத்தோடு நாம் களத்தில் இருக்கின்றோம். ஸோ ஒரு கிராம சபை கூட்டத்திலும் கூட நம்முடைய வீதி லீடர்ஸ், வாலண்டியர்ஸ், தன்னார்வ நண்பர்கள் பங்கேற்பது மிக மிக அவசியமாகிறது. நாளை நடக்க இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் உங்கள் ஊரில் இந்த 12,525 கிராம சபையில் நீங்கள் வர்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களோடு உள்ளூர்காரங்களையும் கூட்டிகிட்டு போங்க. மிக முக்கியமாக பெண்கள் அழைச்சிக்கிட்டு போங்க, இளைஞர்கள் அழைச்சிக்கிட்டு போங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோரையும் கூட்டிகிட்டு போங்க, பட்டியலின சகோதர சகோதரிகளை கூட்டிகிட்டு போங்க. கிராம சபை கூட்டத்தில் பங்கேறுங்க. இந்த கிராம சபை கூட்டத்தை பொறுத்தவரை நம்முடைய அமைப்பில் பங்கேற்கக்கூடியவர்கள் அது அரசியல் மேடையாக, ஒரு போட்டி பொறாமையில் சண்டை போடக்கூடிய தளமாக நாம் எப்பொழுதும் பயன்படுத்த மாட்டோம். கிராமப்புறத்தினுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்துவது நம்முடைய நோக்கம். இன்னைக்கு ஒரு கிராம சபை கூட்டத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும்? நிறைய விஷயங்கள் செய்யலாம். நாளைக்கு மாநில அரசு பார்த்தீங்கன்னா, நாளை நடக்க இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்திற்கு 10 அஜெண்டா கொடுத்துருக்குறாங்க. 10 விஷயங்கள் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கிராம சபையினுடைய கடந்த ஆண்டினுடைய பொது நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட வரவு செலவு, என்ன பணம் செலவு பண்ணியிருக்காங்க, வரவு செலவு என்ன பண்ணியிருக்காங்க. இரண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு வளர்ச்சி திட்டம் இன்னைக்கு விபி ராம்ஜி அப்படிங்கிற பேரில் இருக்குது. அது எவ்வளவு மேண்டேஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, மக்கள் சக்தி எவ்வளோ பயன்படுத்தியிருக்கிறாங்க, அதனுடைய கணக்கு வழக்குகள் கிராம சபை கூட்டத்தில் பொதுவாக மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதே போல் மூன்றாவது பொருள் பார்த்தீங்கன்னா, தூய்மையான குடிநீர் விநியோகிக்கணும். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டிகள் எல்லாம் மாதத்துக்கு 2 முறை சுத்தம் பண்ணணும். ஸோ மாநில அரசு சொல்லியிருக்கிறது, ஒரு மாதத்துலேயும் 5ஆம் தேதி 20ஆம் தேதி சுத்தம் பண்ணணும் அந்த குடிநீர் தொட்டியை. அதெல்லாம் சரியான முறையில் சுத்தம் பண்ணியிருக்காங்களா, அதுவும் கூட கிராம சபை கூட்டத்தில் அக்கௌண்ட் கொடுக்கணும். அதே போல் 4வது பொருள் பார்த்தீங்கன்னா, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அதில் என்ன திட்டத்தில் என்னெல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க அதையும் மக்கள் முன்பு கிராம சபை கூட்டத்தில் வைப்பாங்க. அதில் குறிப்பாக அந்த திட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுலேயே சிறு பாசன குளங்கள், ஏரிகள் புதுப்பிப்பது. இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல வீதி லீடர்ஸில் பேசுகிறோம். உள்ளூர் ஏரிகள்லாம் நம்ம சுத்தம் பண்ணணும், தண்ணி கொண்டு வரணும், லிஃப்ட் இரிகேஷன் ஸ்கீமை மாநில அரசுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். உபரி தண்ணீர் ஒரு ஆற்றுல போகுது, அமராவதியில், காவிரியில், தாமிரபரணியில், எல்லா ஆற்றுலையும் போகுது, வைகையில் போகுதுன்னு அந்த தண்ணியை உள்ளூரில் இருக்கக்கூடிய குளங்களுக்கு கொண்டு வரணும். நம்ம பல இடத்துல பேசுகிறோம். அதையெல்லாம் கிராம சபையில் தீர்மானமாக போடுவதற்கு நாளைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ உள்ளூர் ஒரு திட்டத்தில் கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சிக்கு நீர்த்தேக்க குளங்கள் அதை நம்ம பண்ணணும், செப்பனிடணும், அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகணும்னா இதையெல்லாம் நீங்கள் நம்முடைய வீதி லீடர்ஸ் ஆர்கனைசேஷன் சார்பாக தீர்மானமாக போடுவதற்கு நாளைக்கு ஒரு பெரும் முயற்சி எடுங்க. அதுவுமே அவங்களும் ஒரு தீர்மானமாக வச்சிருக்கிறாங்க. கிராம சபை கூட்டத்தில் சிறுபாசன குளங்கள் மற்றும் ஏரிகள் புதுப்பித்தல் பற்றி பேசுங்க அப்படின்னு. அதே போல் 6வது பொருள் ஜல்ஜீவன் திட்டம், மத்திய அரசினுடைய, மோடி அரசினுடைய ஒரு வீட்டுக்கும் குடிதண்ணீரை பொறுத்தவரை பைப்பு மூலமாக போகணும். அதை பற்றி விவாதித்தல், அது கரெக்டாக வந்திருக்கா, இல்லை கரப்ஷன் நடந்திருக்கா, எத்தனை வீட்டுக்கு தண்ணி போயிருக்கு, கரெக்டாக போகுதா, அதையும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. ஸ்வச்ச பாரத் பொருள் 7 தூய்மை பாரத திட்டம், கிராமத்தில் எந்த அளவுக்கு ஸ்வச்ச பாரதத்தை, தூய்மை பாரத் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதையும் பேசுவதற்கு நாளைக்கு ஒரு வாய்ப்பு. அதை தாண்டி 8வது பொருள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய கருத்துக்களை பேசுவாங்க. குறிப்பாக பெண்களுக்கான என்னென்ன திட்டங்கள் இருக்குது, ஆடு மாடு கோழி வளர்ப்பு, அந்த திட்டத்தில் பெண்கள் பயனாளிகளுக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்குறாங்க, பயனாளிகள் எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, இதையும் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அதே போல் தீன்தயாள் உபாத்யா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம், ஒரு கிராமத்துக்கும் மத்திய அரசு ஃபண்டட் ட்ரைனிங் ஸ்கில் ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட அங்கே தகுதி பெற்ற இளைஞர்கள் 18 வயசுலேருந்து 35 வயது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்போடு வரக்கூடிய விஷயங்கள், அதையும் கிராம சபை கூட்டத்தில் பேசுவாங்க. அதே போல் கால்நடை பராமரிப்பு துறை, அவங்களும் இதெல்லாம் பேசுகிறாங்க. நாளைக்கு அவங்களும் ஒரு பொருள் 9ஆக இருக்குது, 9th அஜெண்டாவாக இருக்குது. அதே போல் 10வது அஜெண்டா பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறை, அவங்களும் என்ன வச்சிருக்கிறாங்க, பயனாளிகள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது, PM கிசான் சம்மான் நிதி,
பாரத பிரதமருடைய ஒரு விவசாயிகளுக்கும் 6000 ரூபாய் சிறு குறு விவசாயிகள். இந்த 10 பொருள் இருக்கு. 11வது பொருள் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள். அதனால நம்ம எத்தனையோ விஷயங்களை பேசுறோம், ஆக்கப்பூர்வமா பேசுறோம். ஒரு பக்கம் நம்மளுடைய அமைப்பு நீங்கெல்லாம் கடுமையாக உழைத்து மாற்றத்தை கொண்டு வருவது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கிராமத்தை நீங்க அந்த பிரச்சனையை எடுத்து பேசி மக்களை ஒருங்கிணைச்சு கிராம சபைக்குள்ள அதை விவாதம் செய்து அதை நீங்க ஒரு அஜெண்டாவா கொண்டு வந்து அதை எல்லோரையும் கையெழுத்து போட வச்சு அதை நீங்கள் ஒரு ப்ரொப்போசலாக கூட கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மத்திய அரசினுடைய திட்டங்கள் இருக்குது, நிறைய மாநில அரசினுடைய திட்டங்கள் இருக்குது. நம்முடைய அமைப்பை பொறுத்தவரை மாநில அரசு மத்திய அரசு 2 அரசினுடைய திட்டத்தை முழுமையாக மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறதுக்காக நம்ம முயற்சி எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் அருமை சொந்தங்களே, நாளைக்கு யாரெல்லாம் அவைலபிளாக இருக்கிறீங்க, யாருனாலாம் முடியுமோ நீங்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2026 12525 கிராமங்கள் நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் போகணும், பங்கேற்கணும். ஆக்கப்பூர்வமான விவாதங்களை வீதிலிட அமைப்பு மூலமாக நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் கோரம் இருக்கு. ஒரு கிராம சபைக்கும் குறைஞ்சபட்சம் எவ்வளோ மக்கள் வந்தால் தான் நம்ம தீர்மானம் போட முடியும். இப்போ 500 பேர் இருக்கக்கூடிய ஊராட்சி, மக்கள் தொகை 500 பேர் இருக்காங்கன்னா 50 பேர் குறைந்தபட்சம் கிராம சபையில் பங்கேற்கணும். 501 3000 பேர் இருக்காங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 100 பேர் பங்கேற்கணும். 3001 10,000 பேர் இருக்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் 200 பேர் பங்கேற்கணும். 10,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் 300 பேர் பங்கேற்கணும். இதை நம்ம இதை கோரம்னு சொல்கிறோம், குறைவன் வரம்பு. இது இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம ஒரு தீர்மானமாக அதை கொண்டு வர முடியும். அதனால் பெரிய எண்ணிக்கையில் மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லி கூட்டிகிட்டு போங்க. அதில் கண்டிப்பாக 1/3 33% நம்முடைய சகோதரிகள், பெண்கள், தாய்மார்கள் இருக்கணும். அதே போல் SC ST அன்பு சொந்தங்கள் அவங்களும் பெருமளவில் அதை பங்கேற்கணும். இளைஞர் பெருமக்கள் பெருமளவில் பங்கேற்கணும். அதனால் அந்த கிராம சபை கூட்டத்தை ஆக்கப்பூர்வமாக நீங்கள் பயன்படுத்தி ஊரினுடைய பிரச்சனையை முன்வைப்பதற்கும் அந்த ஊருக்கு அரசு செய்திருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் பார்ப்பதற்கும், பொதுவாக மக்கள் நீங்கள்லாம் சேர்ந்து அக்கௌண்ட்ல இருந்து செலவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கணக்கிலிருந்து திட்டங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்பதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் எல்லா வருடமும் போல இந்த ஆண்டும் கூட ஒரு வீட்டிலும் மூவர்ண கொடி, அதை ஹர் ஹர் திரங்கா சொல்லியிருக்கிறாங்க. அதையும் கூட ஒரு இந்திய குடிமகனாக ஒரு தேசப்பற்றோடு உணர்ச்சியோடு நம்முடைய எல்லா வீட்டிலும் கூட வீத லீடர்ஸ், வாலண்டியர்ஸ் நம்ம எல்லோருமே ஒரு தேசிய கொடியை நாளைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய வீட்டில் ஏற்றணும். அல்லது குறைந்தபட்சம் ஒரு தேசிய கொடியை நம்ம கட்டி வைக்கணும். மக்கள் பார்க்கிற பார்வையாக அந்த தேசிய கொடி இருக்கணும். அதே போல் மாநில அரசினுடைய திட்டங்கள், மத்திய அரசினுடைய திட்டங்கள் முழுமையாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.